வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாட்களா உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால என்னால பதிவிட முடியல. அதுக்காக வருத்தத்த தெரிவிச்சுக்கிறேன். திருவண்ணாமலையில அருணகிரிநாதருக்கு தடுத்தாட்கொண்டு காட்சியளித்தார் முருகப்பெருமான். முத்தை திருப்பத்தி திருநகைன்னு சொல்லிட்டு திருப்புகழும் பாடியிருக்காரு. அதே முருகப்பெருமான், "நீ இந்த ஆலயத்திற்கு வந்து என்னை பற்றி திருப்புகழ் பாடு" அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதரிடம் சொன்ன ஸ்தலம் ஒண்ணு இருக்கு. எல்லோருக்கும் தெரிந்த ஸ்தலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கிருபானந்த வாரியார் சுவாமிகளால ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த கோவில பற்றியும், இந்த முருகப்பெருமான பற்றியும் பேசாம தொடக்கத்திலேயே பேசாம இருக்கவே மாட்டார். ஆரம்பிக்கும் போதே அவரை பத்தி தான் பேச ஆரம்பிப்பார். இப்ப தெரிஞ்சிருக்கும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். வயலூர் முருகப்பெருமான பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை புதிதா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அல்லது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல தான் வயலூர் முருகப்பெருமான் ஆலயம் இருக்குங்க. நம்ம இந்த வயலூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போதே 2 பக்கமும் வாய்க்கால், நீரோட, ஆறு, அடுத்தது நெற்பயிரிட்டு இருக்கக்கூடிய வயல்கள், கரும்பு பயிரிட்டக்கூடிய கரும்பு தோட்டம், தென்னந்தோப்பு, இது போல அப்படியே பச்சை பசேல்னு நம்ம கண்ணுக்கு இயற்கை விருந்து அப்படி இருக்குங்க. நமக்கு பார்க்க பார்க்க நம்ம முருகப்பெருமான் ஆலயத்துக்கு தான் போறோம், இல்ல சொர்க்கத்துக்கே போறோமா அப்படின்னு அந்த இடத்துல இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த வயலூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் கொண்டு இருக்கும்போதே முருகப்பெருமானே நம்மள நேரடியா வந்து, "வா மகனே மகளே" அப்படின்னு அழைக்கிற மாதிரி மயில்கள் அதிகமா இருக்குங்க. இப்ப மயில்கள் வந்து நம்ம கூடயே கூட வருது. எல்லா இடங்கள்லயும், தென்னை மரத்துலயும் சரி, கட்டடத்துக்கு மேல, கோபுரத்துல, எல்லா இடத்துலயுமே நம்ம பார்க்க முடியுது. அதுவே முருகப்பெருமானையே நம்ம நேர்ல சந்திச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு போகும்போதே கோவிலுக்கு எதிர்த்தாப்புலயே அக்னி தீர்த்தம் இருக்கு. அக்னி பகவான் இந்த தீர்த்தத்துல நீராடி சிவபெருமான வணங்குனதுனால அதுக்கு அக்னி தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. சிவபெருமானுக்கும் அக்னீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குங்க. இப்ப உறையூர் சோழ மன்னன் ஆண்ட பகுதி நமக்கு தெரியும். 1200 வருடங்களுக்கு முன்னால அந்த சோழ மன்னன் இங்க ஆண்டுகிட்டு இருக்கும் போது வேட்டையாட போனாராங்க. அப்படி வேட்டையாட போன போது ஒரே தாகமா இருந்துதான். உடனே அங்க இருக்க கரும்பு தோட்டத்துல இருந்து ஒரு கரும்பை வெட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வீரர்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. 3 கிளையா இருக்கக்கூடிய ஒரு கரும்பை வீரர்கள் வெட்டின உடனே அதுல இருந்து ரத்தமா வந்திருக்கு. உடனே மன்னர்கிட்ட போய் பயந்து போய் சொல்றாங்க, "ஒரு கரும்பை தான் வெட்டினோம், அதுல இருந்து ஒரே ரத்தமா பேறிட்டுக்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி அந்த கரும்பு இருக்கிற இடத்த நல்லா தோண்டு அப்படின்னு சொன்னே நல்லா தோண்டி பாக்குறாங்க. தோண்டி பார்த்த உடனே அங்க சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. உடனே அந்த சோழ மன்னன் அந்த இடத்திலேயே சிவபெருமான் காட்சியளித்த அந்த இடத்திலேயே அவருக்கு ஒரு கோவில் கட்டுறாரு. ஆதிநாதன் என்ன பெயர் வச்சு அந்த கோவில் கட்டி வழிபடும் போது ஆதிநாயகின்னு சொல்லிட்டு அம்மனையும் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. காலம் போய்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து சோழ மன்னர்கள், அதாவது ராஜகேசரி, குலோத்துங்க சோழன், அப்புறம் ராஜேந்திர சோழன், இவங்க எல்லாமே இந்த கோவிலை கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தி கட்டி தான் நம்ம ஓரளவு இப்ப வந்து பெரிய கோவிலா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து 1200 வருடங்களுக்கு முன்னால ஏற்பட்ட கோவில், கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொன்னாலும் விரிவுபடுத்தப்பட்டது மற்ற சோழ மன்னர்களால விரிவுபடுத்தப்பட்டு வந்திருக்கு. இங்க நடராஜ பெருமான் சதுர் தாண்டவம் அப்படிங்கிற ஒரு தாண்டவ கோலத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அது என்னன்னாங்க, இடது பாதத்தை ஊனியும் வலது பாதத்தை கட்டை விரல மட்டும் வச்சும் ஒரு ஆடல் நிலையில நமக்கு காட்சி கொடுக்கிறாரு. அதுதான் சதுர் தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல தான் அருணகிரிநாதர் இங்க வந்து என்னை வந்து பாடு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை அழைத்ததுனால இங்க வந்து திருப்புகழ் பாடியிருக்கார். 18 திருப்புகழ் இந்த ஸ்தலத்துல பாடியிருக்காரு. ஆத்மநாதர் சந்நிதிக்கு பின்புறம் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் நமக்காக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு, தரிசனம் அளிக்கிறார் நமக்காக. இங்கே இந்த இடத்துலதான் அருணகிரிநாதரை
என்னைய ஏழை பங்காளனா, அதாவது ஏழைகளுக்கான தெய்வமா வைத்து நீ இப்போ திருப்புகள்ல பாடு அப்படின்னு சொன்னதுனால அருணகிரிநாதரும் அவ்வாறே பாடியிருக்காரு. இன்றளவும் ஏழைகளுக்கான தெய்வமா, ஏழைகள் என்ன வேண்டுறாங்களோ, என்னென்ன செய்யணும்னு சொல்றாங்களோ அத்தனையுமே அள்ளி கொடுக்கிற ஒரு வள்ளல் பெருமானா அந்த சுப்பிரமணியர் இருக்கிறதா தான் திருமுருக கிருபானந்த வாரியாருன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு இந்த கோவில் இப்பதான் இந்த அளவு இருக்கு. இதுக்கு முன்னாடி சோழர் காலத்துல கட்டின கோவில் சிறியதா தான் இருந்ததாக சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை கிருபானந்த வாரியார் அவர்கள் நம்ம இந்த கோவிலுக்கு வந்து ஆத்மநாதர் சந்நிதிக்கு வந்திருக்காரு. வயலூர் முருகனையும் பார்ப்பதற்காக வந்திருக்காரு. வந்தபோது வயலூர் முருகனை பார்ப்பதற்கு வெள்ளி கவசத்தில் பார்ப்பதற்கு 50 பைசா கட்டணம் அப்படின்னு போட்டிருந்தது. சரின்னு 50 பைசா கட்டணத்தை கொடுத்துட்டு செலுத்தி டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு தான் நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் போய் வயலூர் சுப்பிரமணிய சுவாமிய தரிசனம் பண்ணியிருக்காரு. நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கு. நமக்கு எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் ஆத்மநாதர், ஆதிநாயகி, சுப்பிரமணியர் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு மிக்க சந்தோஷத்தோட கிருபானந்த வாரியார் கிளம்பி போயிருக்காரு. ஒரு வார காலம் போனதுக்கு அப்புறம் 50 பைசா மணி ஆர்டர்ல திரும்பி வந்திருக்கு கோவில இருந்து. ஏன் எதுக்காக திருப்பி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அன்றைக்கு இருந்த தர்மகர்த்தா அவர்கள் சொன்னார்களாம், இல்ல என்னுடைய கனவுல வந்த முருகப்பெருமான் இந்த 50 காசை வைத்து நீ என்ன பண்ண போற, கோவில் கட்ட போறியா, கோபுரம் கட்ட போறியா அப்படின்னு கேட்டதாகவும், அதனால இந்த 50 பைசாவை அவர்கிட்டயே கொடுத்துரு, கோபுரம் கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. அப்படின்னு கனவுல வந்து சொன்னதை திருமுருக கிருபானந்த வாரியார் கிட்ட சொன்ன உடனே அவர் அதையே முழு மூச்சா கொண்டு தன்னுடைய சொற்பொழிவுகளால வசூல் பண்ணி அந்த தொகையை வைத்தும் தன்னோட தொகையா 1500 ரூபாய் அதனுடன் சேர்த்தும் இந்த கோவிலை பெரியதா கட்டி இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையாகவே இதை வந்து அங்க கல்வெட்டுல பொறிச்சு வச்சிருக்காங்க. அதனால திருமுருக கிருபானந்த வாரியாருடைய அருளால அவர்களுடைய, அதாவது நம்ம எல்லாம் குருன்னு சொல்லணும் இல்லைங்களா, அவரோட குருவோட ஆசீர்வாதத்தால நம்மவும் இந்த வயலூர் முருகப்பெருமான போய் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கோம். எல்லோருமே வந்து பார்க்கணும். இதுல இந்த திருமுருக கிருபானந்த வாரியாரின் வாக்குதல் படி வயலூர் வள்ளல் பெருமான் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. இதுல இந்த கோவில்ல வந்து தரிசனம் பண்ணி நம்ம வேண்டுதல் என்ன வைத்தாலும் உடனே பலிக்கும். குழந்தை இன்மை அப்படின்னாலும் சரி, குழந்தைகளுக்கான தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த தோஷங்களுக்காக குழந்தைய இங்க முருகப்பெருமானிடம் தத்து கொடுத்து திரும்ப வாங்குறாங்க. இது மிக முக்கியமான வேண்டுதலா இங்க வைக்கிறாங்க, பரிகாரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திருமண தடை நீங்கவும், குழந்தை வரம் வேண்டியும், குழந்தைக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்கிறதுனால இந்த முருகப்பெருமானை வேண்டி அனைத்து பரிகாரங்களும் செய்து தோஷங்கள் விலகி மகிழ்ச்சியாக இருப்போம். அனைவரும் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை வயலூர் முருகப்பெருமானை வணங்கி செல்வோம். ஒரு நல்ல பதிவை சொல்லியிருக்கேன்னு ஒரு திருப்தியோட அடுத்த பதிவுல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.